ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷலான சண்டே விளாக் தான். என்னுடைய ஸ்டைலில் சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் ஊற்றின எண்ணெய் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இந்த சிக்கனுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஏலக்காய், 3 பட்டை, 6 லவங்கம், இது எல்லாத்தையும் எண்ணெயில சேர்த்துக்கலாம். இந்த அளவு 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் எடுத்துக்கிற அளவு. நீங்க 1/2 கிலோ சிக்கன் எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கணும். இப்போ 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் குழம்புக்கு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும். மிக்சியில அரைச்சி சேர்த்துக்க கூடாது. இந்த மாதிரி கையாலேயே சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா இந்த சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெங்காயத்தை ஒரு 3/4 பங்கு அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்குற டைம்ல இந்த குழம்புக்கு தேவையான ஒரு 3 தக்காளியை மிக்சியில நைஸா அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வெங்காயம் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த டீஸ்பூன்ல 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு வைக்கும் போது எப்பயுமே கொஞ்சம் எலும்பு அப்புறமா கறி அந்த மாதிரி சேர்த்து வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இதை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். 3/4 கிலோ அளவுக்கு சிக்கனு இதை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து கொடுக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல கலந்து கொடுக்கணும். அந்த கறியோட ஸ்மெல் எல்லாம் போயிடும். அப்பதான் சாப்பிட்றதுக்கு உள்ள நல்லா அந்த காரம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா ஊறி நல்லா வரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2-3 கொத்து கறிவேப்பிலை இந்த டைம்ல ஃப்ரெஷ்ஷா சேர்த்துக்கிட்டீங்கன்னா வாசனை சூப்பரா இருக்கும். சிக்கன் போடும் போதுதான் கறிவேப்பிலை சேர்த்துக்கணும். இந்த குழம்புக்கு மசாலா சேர்த்துக்கலாம். இந்த டீஸ்பூன்ல 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்பதான் இந்த மசாலாலாம் கறியில நல்லா ஊறி சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். கறி தனியா மசாலா தனியா தெரியாம கறியில நல்லா இந்த மசாலாலாம் போயிட்டு ஊறிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். அரைச்சு வச்ச 3 தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரை இதை கலந்து கொடுக்கணும். பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரை இதை நல்லா கலந்து கொடுக்கணும். இந்த டைம்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க.
இந்த அளவு வதங்கினதும் இது கூடவே 2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல சேர்த்தாதான் நல்லா இருக்கும் அந்த மணம் சுவை எல்லாமே. இப்போ மிக்ஸி ஜார்ல தக்காளி அரைச்ச தண்ணியில கொஞ்சம் தண்ணி கலந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப்ல இருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. 250 ml தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா இது வந்து ஒரு 8ல இருந்து 10 நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்கட்டும். மூடி போட்டு விடலாம். இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்துருச்சு. இதுதான் கரெக்டான அளவு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் மல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி கூட, இட்லி கூட, தோசை, ரைஸ் எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து தேங்காய்லாம் ஆட் பண்ணல, அப்படியே தான் செஞ்சுருக்கேன். என்னுடைய ஸ்டைலில் நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்டில் இன்னைக்கு சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ், மிளகு சீரக ரசம். என்னுடைய ஸ்டைலில் சிம்பிளாக சிக்கன் குழம்பு வச்சு திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறவங்க கூட இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சண்டே வெளியில் எதுவும் நாங்கள் போகலை. பாப்பாவுக்கு ஆனுவல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் 3 எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் முடிஞ்சதும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எதுவும் கூட்டின்னு போகல. தம்பிக்கு வந்து பாப்பா படிக்கிறத பார்த்துட்டு அவனும் வந்து படிச்சிட்ருக்கான். அவனுக்கு வந்து ஒரு 4-5 சார்ட் வந்து ஹாலில் வந்து மாட்டி விட்டுருக்கோம். இந்த வருஷம் தம்பிக்கு அட்மிஷன் போட்டிருக்கோம். ஜூன்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் எல்கேஜி. இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் படிக்கிறது ஆரம்பிச்சிட்டான்னா ஸ்கூல் போகும்போது அவனுக்கு கஷ்டமாக இருக்காது. அப்படின்றதால மார்னிங் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி அவனுக்கு ரீட் பண்ண வைப்போம். அவனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சொல்லுவான். நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் வந்து குழந்தைங்களும் செய்வாங்க. நாங்கள் அதிக நேரம் வந்து எங்கள் வீட்டில் பாப்பா படிக்கிறதால டிவி அதிகமாக பார்க்க மாட்டோம். நியூஸ் சேனல் மட்டும் சவுண்ட் இல்லாமல் வச்சு விட்டுருப்போம். இதுதான் எங்கள் வீட்டில் நடக்கும். ஆனால் ஜாலியாக வந்து தம்பி வந்து எங்களோட எல்லாரோட பேசுகிறதால டைம் எப்படி போகுதுன்னே தெரியல. அப்புறமா கொஞ்சம் வந்து துணி வாஷ் பண்ணுற வேலைலாம் இருந்தது. வாஷிங் மிஷினில் போட்டு கிச்சன் க்ளீனிங் ஒர்க் எனக்கு இருந்தது. கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் போல் ஆயிடுச்சு. அப்புறம் பசங்களுக்கு பூஸ்ட் வச்சு கொடுத்துட்டு நாங்களும் லைட்டாக காஃபி குடிச்சிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். அடுத்த நாள் சமைக்கிறதுக்காக வெஜிடபிள்ஸு அப்புறம் கொஞ்சம் பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு, அப்போ தான் தம்பிக்கும் நம்ம கொடுக்க முடியும், பாப்பாக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃப்ரிட்ஜில் எதுவும் ஸ்டோர் பண்ணிலாம் வைக்க மாட்டோம். பசங்களுக்கு கொடுக்குறதால வெளியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சு கொடுத்தா தான் சளிலாம் எதுவுமே பிடிக்காது. இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நைட்டு வந்து டின்னருக்கு வந்து சிக்கன் குழம்பு வச்சு தோசை செஞ்சு கொடுத்துட்டோம். இந்த விலாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.